Hi and hello students, welcome to Maths for Basics. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்ராக்ஷன் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் அடிஷன் பார்த்தோம், இந்த வீடியோவில் சப்ராக்ஷன் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அந்த மாதிரி போடுற ஒரு டாப்பிக்கில் உள்ள வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்களும் போய் அந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களில் எத்தனை பேருக்கு சப்ராக்ஷன் தெரியும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சம் 1983 சப்ராக்ட் 1986 இருக்குது. அப்போ இங்கே 1983, இங்கேயும் 1986 இருக்குது. இதுவும் 4 டிஜிட்ஸ், இதுவும் 4 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ 4 டிஜிட் இருந்துச்சுன்னா ஈஸியாக சப்ராக்ட் பண்ணிடலாம். எப்படி இதை சப்ராக்ட் பண்ணுவீங்க? அடிஷனில் எப்படி ஆட் பண்ணாலும், அடிஷன்ன்றதுனால எந்த நம்பரை எப்படி ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு ஆன்சர் சேமாக தான் வரும். ஆனால் சப்ராக்ஷனில் அப்படி கிடையாது. ஃபஸ்ட்டு என்ன இருக்குது? 1983 மேலே போடணுமா, இல்லை 1986 மேலே போடணுமா? எஸ், 1806 தான் மேலே போகணும். ஏன்னா ஹையஸ்ட் நம்பர் மேலே இருந்தால் தான் ஈஸியாக சம்மை போடலாம். அப்போ தான் ஆன்சர் கரெக்டாக வரும். 1986 சப்ராக்ட் 1983. சப்ராக்ஷன்னா சப்ராக்ஷன் சிம்பிள் கரெக்டாக போடணும். அடிஷன்னாலும் அடிஷன் சிம்பிள் கரெக்டாக போடணும். ஓகே, இப்போ இங்கே நம்ம போட்டது 3 6 போட்டிருக்கோம். அப்போ 3ல் 6 போகுமா? போகாது. ஆனால் இங்கே 6ல் 3 போகும். 6 ஃபிங்கரில் 3 போச்சுன்னா பேலன்ஸ் 3 ஃபிங்கர், பேலன்ஸ் 3. 8ல் 8 போனால் 0, 9ல் 9 போனால் 0, 1 1 0. அப்போ ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 1983ல் 1986 போனால் பேலன்ஸ் ரிமைண்டர் 3 இருக்குது. நிறைய பேர் மேக்ஸ் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கிறவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, 4 டிஜிட்ஸ் ரெண்டுமே 4 டிஜிட்டாக இருக்குது, ஃபஸ்ட்டு 3 டிஜிட் சேமாக இருக்குது, லாஸ்ட் நம்பர் தான் வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா ரொம்ப ஈஸியான மெத்தடில் போடுவாங்க. எப்படின்னா 6 - 3 is 3. ஸோ ஆன்சர் 3 அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா 8 - 8 0, 9 - 9 0, 1 - 1 0. அதுவும் ஒரு மெத்தட் தான். அந்த மாதிரி புரிஞ்சவங்க அந்த மாதிரியே போடலாம். இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 3 from 2011 அப்படின்னா, எஸ் சப்ராக்ட் போட மறந்துட்டேன். ஓகே, சப்ராக்ட் 3 from 2011. ஃப்ரம் மீன்ஸ் என்னது? இதிலிருந்து இது. ஃப்ரம் மீன்ஸ் இதிலிருந்து இது. அப்போ ஃப்ரம் கொடுத்துட்டாலே ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள நம்பரை போட்டு தான் அதுக்கு கீழே தான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள நம்பரை போடணும். ஓகேவா? ஸோ நம்ம இதை சப்ராக்ட் பண்ணணும். இப்போ செகண்ட் சம் என்னது? 2011 இங்கே 3. ஏன் இங்கே 3 இங்கே தான் போடணுமா, இங்கெல்லாம் போடக்கூடாதா அப்படின்னு கேட்டால் 3 கன்ஃபார்ம் இங்கே தான் போடணும். 1 டிஜிட்டாக இருந்தால் இங்கே தான் போடணும். 2 டிஜிட்ஸ் அப்படியா இருந்துச்சுன்னா இங்கே போடணும். 3னா இங்கே, 4னா இங்கே, ஒரு மாதிரி இப்படி வரும். இப்போ சப்போஸ் இங்கே 4 டிஜிட்ஸ் இருக்குது, இங்கே 5 டிஜிட்ஸ் இருந்துச்சுன்னா இதை தான் இங்கே போடணும், 5 டிஜிட்ஸ் தான் மேலே போடணும். ஹையஸ்ட்டு டிஜிட் எதுவோ அதை தான் மேலே போடணும். சப்போஸ் இந்த மாதிரி சேம் கைண்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதில் எது ஹையஸ்ட் நம்பரோ அதை மேலே போட்டு ஸ்மாலஸ்ட் நம்பரை கீழே போடணும். ஓகே, 1ல் 3 போகுமா? போகாது. அப்போ என்ன பண்ணணும்? பேரோ. சப்ராக்ஷனில் நார்மல் சப்ராக்ஷன் இப்படி ஈஸியாக போட்டுடலாம். ஆனால் இந்த மாதிரி சம்ஸ் தான் பேரோடு சம்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்னது? ஓகே, பாரோட் சம்ஸ். இப்போ இங்கே கேன்சல் பண்ணி இங்கே இருக்க ஒன்று இங்கே சேர்த்தோன்னே என்ன கிடைக்கும்? 1 + 1 11. 11ல் 3 போச்சுன்னா 11 ஃபிங்கர்ஸ் எடுக்க முடியாது. அதனால் நான் இன்னும் ஈஸியாக ஒரு மெத்தட் சொல்கிறேன்.
அப்போ இங்கே கீழே வந்து என்ன நம்பர் இருக்குது? 3 இருக்குது. ஸோ நான் 3 ஃபிங்கர்ஸ் எடுத்துக்கிறேன். அங்கே 11 இருக்குது. 11க்கு முன்னாடி என்னது இருக்குது? 10, 9, 8. என்னது? 8. அப்போ 8. இங்கே வந்து 1 இருந்துச்சு, அந்த 1 இங்கே கொடுத்துட்டோம். அப்போ இங்கே என்ன இருக்கும்? 0 தான் இருக்கும். இப்போ 0. இங்கேயும் 0. இங்கே 2. இங்கே நம்ம 1 வச்சுருந்தோம், ஆனால் இந்த 1 எடுத்து இந்த 1க்கு கொடுத்துட்டோம். ஸோ இங்கே வந்து 11 ஆயிடுச்சு. இங்கே வந்து 0 என்ன இருக்குது? 0. ஸோ 0. ஓகேவா? என்ன ஆன்சர் கிடச்சிருக்குது? 2008. 2011 சப்ராக்ட் பண்ணால் ஆன்சர் இஸ் 2011 3ல் சப்ராக்ட் பண்ணால் ஆன்சர் இஸ் 2008. நெக்ஸ்ட் சம் பாருங்கள். சப்ராக்ட் 8 ஃப்ரம் 2011. என்ன சொன்னேன்? ஃப்ரம்னா ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு, சரியா? இதிலிருந்து இது. ஓகேவா? இப்போ தேர்ட் சம் இங்கே போடுறேன். $2012 8 சப்ராக்ட் 8. 2ல் 8 போகுமா? போகாது. இதுவும் பாரோட் சம் தான். ஸோ இங்கே 2, இந்த 1 இங்கே கொண்டு வந்துட்டேன். இப்போ இங்கே 0 ஆகிடும். முதல்ல வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி நான் அடித்து இங்கே போட்டுட்டு இங்கே வந்து நான் ஞாபகம் வச்சுப்பேன். சப்போஸ் நீங்கள் எதுவும் அவசரத்தில் போட்டிங்க அப்படின்னா பாரோ வாங்குகிற சம்ஸ்லலாம் உடனே டக்கு டக்குன்னு வந்து அதை வந்து போட்டுடணும். இங்கே வந்து 2 இருக்குது, ப்ளஸ் 1 வந்து நான் வாங்கினதுனால பாரோ பண்ணதுனால இங்கே 12 இருக்குது. இங்கே 0ன்றதை நம்ம இதை அடிச்சுட்டு போட்டுருணும். அப்போ தான் ஞாபகம் இருக்கும். அல்லது நம்ம வந்து இங்கே வந்து 1 கீழே அதே மாதிரி போட்டுருவோம். 12ல் 8 போச்சுன்னா எஸ், 12ல் 8 போச்சுன்னா என்னது? இப்போ என் கையில் 10 ஃபிங்கர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ 12 இங்கே என்ன கேட்டிருக்காங்க? 12, 8. 8ல் 12ல் 8 போச்சுன்னா அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்க முடியும்? என் கையில் இப்போ 10 ஃபிங்கர்ஸ் இருக்குது. இப்போ இங்கே என்ன கேட்டிருக்கிறாங்க? 12ல் 8 போச்சுன்னா தானே. அப்போ டேக் 8 ஃபிங்கர்ஸ். 8 ஃபிங்கர்ஸில் 12 போச்சுன்னா எப்படின்றத கண்டுபிடிக்கணும் தான். அங்கே பாருங்கள். இப்போ 12க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குது? 11. 11, 10, 9, 8, 7, 6, 5, 4. அப்போ என்ன வரும்? 4. இப்போ அந்த 0வை அப்படியே போட்டுடுறேன், இந்த 0வை அப்படியே போட்டுடுறேன். இப்போ 2. இப்போ 2012ல் 8 வந்து மைனஸ் ஆச்சு அப்படின்னா என்னது? 2004. எவ்வளோ? ஆன்சர் இஸ் 2004. ஃபோர்த்து சம் பாருங்கள். Subtract 5276 from 7339. அப்போ என்னது? இதிலிருந்து இது. ஓகேவா? இப்போ ஃபோர்த் சம் இங்கே போடுறேன். 7339 5276. ஓகேவா? இப்போ 9ல் 6 போச்சு. 9 minus 6. Take 9 finger. 9க்கு முன்னாடி என்ன வரும்? 8. 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. சாரி மாற்றி பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் இருங்க. Take 6 finger. 9க்கு முன்னாடி என்ன வரும்? 8. 8, 7, 6, 5, 4, 3. இப்போ என்னது? 3. எஸ், அப்போ 3. 3ல் 7 போகுமா? போகாது. ஸோ பக்கத்துலேருந்து ஒன்று பேரோ வாங்கினா இங்கே இருக்கிற ஒன்றை போட்டுட்டு ப்ளஸ் இந்த நம்பரை போட்டுடணும். அப்போ இங்கே என்ன ஆகும்? 2ஆக இருக்கும். இப்போ 13ல் 7 போச்சுன்றதை எப்படி கண்டுபிடிக்கணும்? எஸ், 7 ஃபிங்கர் எடுக்கணும். 7 ஃபிங்கர். இப்போ 13ல் 7 போச்சுன்றதை எப்படி கண்டுபிடிக்கணும்? 7 ஃபிங்கருக்கு 13க்கு முன்னாடி 12, 11, 10, 9, 8, 7, 6 ஃபிங்கர்ஸ். அப்போ 6. இப்போ இங்கே 2 இருக்குது. 2ம் 2ம் என்ன ஆகிடும்? எஸ், 0. இப்போ 7ல் 5 போச்சுன்னா எப்படி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம்? எப்படி?
5ஓட 2 ஆட் பண்ணால் தான் 7 வரும். அதே மாதிரி 7ல் 5 மைனஸ் பண்ணாலும் 2 தான். அப்போ ஆன்சர் இஸ் 2063. நெக்ஸ்ட் சம் என்னது? Subtract 5987 from 486. சரி 1 போட மாட்டேன். ஓகேவா? 6861. அப்போ என்னது? இதிலிருந்து இது. இப்போ சம் எழுதுகிறேன். 6861ல் 5987 போச்சுன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1ல் 7 போகுமா? போகாது. அப்போ பக்கத்தில் இந்த 1 நான் இங்கே 5 ஆகிடும். 5ல் 8 போகுமா? போகாது. ஸோ முதல்ல இங்கே வாங்கிடலாம். இங்கே 15, அப்போ இங்கே 7 ஆகிடும். 6ல் 5 போகும். ஸோ இப்போ 11ல் 7 போச்சுன்னா எவ்வளோ? ஓகேவா? அப்போ என்னது? 7 ஃபிங்கர் எடுக்கணும். 7 ஃபிங்கரில் 11க்கு முன்னாடி என்னது? 10, 9, 8, 7, 6, 5, 4. எவ்வளோ? 4. அப்போ 4. 15ல் 8 போச்சுனான்றதை எப்படி கண்டுபிடிக்கலாம்? எஸ். இப்போ 8 ஃபிங்கர்ஸ் 15 தானே இங்கே இருக்குது. அப்போ 15 இங்கே இருக்குது அப்படின்னா 15க்கு முன்னாடி என்ன வரும்? 14, 13, 12, 11, 10, 9, 8, 7. ஆன்சர் என்னது கிடச்சிருக்கு? 7. இப்போ 7ல் 9 போகுமா? போகவே போகாது. இங்கே ஒன்று வாங்கிட்டேன்னா இங்கே என்ன ஆகிடும்? 5 ஆகிடும். இப்போ டேக் 9 ஃபிங்கர்ஸ். இப்போ 9 ஃபிங்கர்ஸ் எடுத்துருக்கீங்க. என்ன நம்பர் இருக்குது? 9, 17 இருக்குது. அப்போ 17க்கு முன்னாடி என்னது? 16, 15, 14, 13, 12, 11, 10, 9, 8 இருக்குது. 8. 5 + 5, 5 - 5, 0. ஸோ ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு? 874 கிடச்சிருக்கு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி உள்ள டாப்பிக்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சம் புரியல அப்படின்னா திருப்பி போட்டு பாருங்கள். நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண தான் மேக்ஸ் வந்து நல்லா வரும். எதுக்கு தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோசியல் எல்லாம் தமிழ், இங்கிலீஷ், சயின்ஸ், சோசியல் எல்லாத்தையும் படிக்கணும்னு சொல்கிறாங்கன்னா அதை படித்து எழுதி பார்த்தா போதும். ஆனால் மேக்ஸ் அப்படி இல்லை. புரிஞ்சு போட்டு பார்க்கணும். புரியல அப்படின்னா புரிகிற வரைக்கும் கேட்டுகிட்டே இருக்கணும். அப்பையும் புரியலைன்னா வீட்டில் ஃபோன் நம்ம கேம் விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக யூடியூப்பில் வந்து நிறைய விஷயம் பார்க்குறோம். அதுக்கு பதிலாக நம்ம படிக்கிற ஸ்டாண்டர்ட் போட்டு என்ன டேர்ம்னு போட்டு நீங்கள் எக்ஸசைஸோ எக்ஸாம்பிளோ போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக நிறைய பேர் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நிறைய பேர் ஃபோன் நோண்டாமல் அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து புரிஞ்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நாளைக்கு வந்து டெசிமல் அடிஷன் அண்டு டெசிமல் சப்ராக்ஷன் பார்ப்போம். டெசிமல் அடிஷனும் பார்ப்போம், சப்ராக்ஷனும் பார்ப்போம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மறக்காமல் நாளைக்கும் என் வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு டெசிமலில் அடிஷனையும் சப்ராக்ஷனையும் எப்படி போகணும்னு ரொம்ப ஈஸியாக சொல்லிக் கொடுக்குறேன். பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.